அனைவருக்கும் வணக்கம். கொஸ்டின் நம்பர் எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல கொஸ்டின் நம்பர் 7 let a is equal to the set of all natural numbers less than 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ரூலாக தான் கொடுத்துருக்கானே தவிர டைரெக்டாக லிஸ்ட் அவுட் பண்ணல. ஸோ நம்ம தான் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். ரெண்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இருக்காங்க, ரெண்டுமே 5 மார்க் கொஸ்டின். ஃபஸ்ட் நம்ம செட்ஸை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செட் பாருங்கள், A is equal to set of all natural numbers. Natural numbers na 1, 2, 3 and so on போயிட்டே இருக்கும் எக்கச்சக்கமா. பட் என்ன சொல்லியிருக்கான், less than 8, 8 விட கம்மிங்கிறான். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7 ஓட ஸ்டாப் பண்ணணும். பிகாஸ் less than 8 ன்னு சொல்லிட்டாங்க. அதனால B is equal to B செட் பாருங்க, set of all prime numbers less than 8. 8ல் இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் கேட்கல, ப்ரைம் நம்பர்ஸுங்கிறாங்க. இப்போ ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு. சேம் டேபிள்லையும் அண்ட் தென் 1th டேபிள்லையும் வருது தான் ப்ரைம் நம்பர். ஃபஸ்ட் டேபிள்லையும் ப்ரைம் நம்பர் 1 கிடையாது, 2 தான் ப்ரைம் நம்பர். அடுத்த ப்ரைம் நம்பர் 3, அடுத்து 5, அடுத்து 7. இதுதான் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8ல் இருக்கிறது. C is equal to set of all even numbers, even prime numbers. Even prime ஒன்னே ஒன்று தான் வேர்ல்டில், 2 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர். இப்போ நமக்கு ரெண்டு கொஷின்ஸ் இருக்குதோ, ஃபஸ்ட்டு கொஷின் அண்ட் தென் செகண்ட் கொஷின். முதல்ல ஃபஸ்ட்டு கொஷினை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினில் A இன்டர்செக்ஷன் B cross C is equal to A cross C intersection B cross C. ஓகே, இது நம்ம செக் பண்ணணும், வெரிஃபை தான் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், செட்ஸ்லாம் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சம் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு எடுத்துக்கணும். லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, LHS அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு அர்த்தம். A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் B தான் கண்டுபிடிச்சாகணும். ஏக்கும் பிக்கும் காமன், A செட்டுக்கும் B செட்டுக்கும் காமன் பாருங்கள். 2 காமனாக இருக்குது, அப்புறம் 3 காமனாக இருக்குது, அப்புறம் 5 காமனாக இருக்குது, அப்புறம் 7 காமனாக இருக்குது. 4 நம்பர் தான் காமன் நம்பர், 2, 3, 5, 7. ஸோ 2, 3, 5, 7. இந்த A இன்டர்செக்ஷன் பியோட சியை கிராஸ் பண்ணணும். A இன்டர்செக்ஷன் பி இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 2, 3, 5, 7 கிராஸ் C செட்டு நமக்கு ஒன்றே ஒன்று தான், 2. இது நம்ம இப்போ கிராஸ் பண்ணணும். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. அவ்வளோதான். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன சொல்லியிருக்காங்க, நான் இங்கே போடுறேன் பாருங்க. RHS ரைட் ஹேண்ட் சைடு A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. முதல்ல கிராஸை கண்டுபிடிச்சிடலாம். A கிராஸ் C இஸ் ஈக்குவல் டு A set 1, 2, 3, 4, 5, 6, 7. கிராஸ் C set ஒரே ஒரு எலமெண்ட் தான், 2. ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணணும். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. அவ்வளோதான். இதுதான் A கிராஸ் C. அடுத்து B கிராஸ் சியை கண்டுபிடிக்கணும். B கிராஸ் C இஸ் ஈக்குவல் டு B செட் பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7. கிராஸ் C செட் பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான். இப்போ ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணுறோம். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இப்போ இது ரெண்டுக்கு நம்ம என்ன செய்யணும், இன்டர்செக்ஷன் சொல்லிக்கிறாங்க பாருங்க. இன்டர்செக்ஷன், இன்டர்செக்ஷன் என்னது ஆல்ரெடி சொன்னேன், காமன். நான் கீழே எழுதுகிறேன், காமன். அதாவது A கிராஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன் B கிராஸ் C.
ஓகேவா? ஏ கிராஸ் சிக்கும் பி கிராஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்குறோம். ஏ கிராஸ் சியில் இருக்கிற ஆன்சர்ஸ் பாருங்கள், அது இங்கே இருக்குது. 1,2 இங்கே இல்லை, எடுக்கக்கூடாது. 2,2 இருக்குது, ஸோ எடுத்துக்கலாம். ரெண்டுலேயுமே இருக்குது பாருங்கள். 2,2 2,2 2,2 ஸோ அப்போ 2,2 எடுத்துக்கலாம். 2,2 நெக்ஸ்ட்டு 3,2 3,2 காமனாக இருக்குது பாருங்கள். ஸோ 3,2 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 4,2 பட் இங்கே 4,2 இல்லை, 5,2 இருக்குது பாருங்கள். 5,2 5,2 ஸோ 5,2 நம்ம எடுத்துக்கலாம். 7,2 7,2 எடுத்துக்கலாம். 7,2 இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 பாருங்கள், இதை 1 இங்கே வச்சுருக்கிறோம், 2 இங்கே இருக்குது, ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1,2 திஸ் இம்ப்ளைஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சியோட ஆன்சரும் ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சியோட ஆன்சரும் சேம். வெரிஃபை பண்ண சொன்னாங்க, இஸ் வெரிஃபைடு அப்படின்னு முடிச்சோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு கொஷின் முடிஞ்சது. செகண்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். இப்போது ஆக்சுவலி செகண்ட் கொஷின் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, ஏ கிராஸ் பி மைனஸ் சின்னு இது படிக்கலாம், தப்பு கிடையாது. பட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு படிக்கணும். செட் டிஃப்ரென்ஸ் இப்படி போட்டால் செட் டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம், செட்டில் யூஸ் பண்ணுறதுனால. ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ கிராஸ் சி அப்படின்னு ரீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் சி. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் கண்டுபிடிக்கணும். பி டிஃப்ரென்ஸ் சி தட் இஸ் ஈக்குவல் டு பி செட்டை எழுதணும். ஆக்சுவலி பி செட்டுங்கிறது நம்ம ஃபஸ்ட் எழுதிட்டோம். 2, 3, 5, 7 மைனஸ் சி செட்டுங்கிறது 2. பி டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், பட் செகண்ட் செட்டில் இருந்தால் விட்டுறணும், மைனஸ் பண்ணிடணும். மைனஸ்னால் விடுறது தானே, ஸோ லீவ் பண்ணிடணும். லீவ் பண்ணிவிட்டு ரிமைனிங்கிறது மட்டும் எடுத்துக்கணும். அப்போ 2 விட்டுறணும் இல்லையா? அப்போ என்ன வரும், 3, 5, 7 இதுதான் பி டிஃப்ரென்ஸ் சி. ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் சி. ஏ செட்டு பெரிய செட்டு, என்ன செட் இது? எஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் சி 3, 5, 7 that is equal to பொறுமையாக கிராஸ் பண்ணுங்கள், நிறையா டேர்ம்ஸ் வரும். 1, 3, 1, 5, 1, 7 2, 3, 2, 5, 2, 7 3, 3, 3, 5, 3, 7 next 4, 3, 4, 5, 4, 7 5, 3, 5, 5, 5, 7 6, 3, 6, 5, 6, 7 இடம் பார்த்தலாம் கீழே மடக்கி எழுதிக்கலாம். 7, 3, 7, 5, 7, 7 க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. கொஞ்சம் பெருசாக தான் வரும். கிட்டத்தட்ட இதில் ஒரு 7 3 21 எலமெண்ட்ஸ் வருதுல. ஓகேவா? அடுத்து ரைட் சைடு எடுத்துக்கிறோம். ஏ கிராஸ் பி பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். இதுவும் பெருசாக தான் போகும். ஏ செட் 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் பி செட்டு 2, 3, 5, 7 நம்ம ரெண்டையும் கிராஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட இது ஒரு 7 ஒரு 4 28 எலமெண்ட்ஸ் வரும். பொறுமையாக செய்யுங்க, நீட்டாக செய்யுங்க. 1, 2, 1, 3, 1, 5, 1, 7 அவ்வளோதான். அடுத்து 2, 2, 2, 3, 2, 5, 2, 7 நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கேப் விட்டுழுதுங்க. 3, 2, 3, 3, 3, 5, 3, 7 நெக்ஸ்ட்டு 4, 2, 4, 3,
4, 5, 4, 7. Next 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. Next 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. அவ்வளோதான். இது வந்து A cross B பெருசாக தான் இருக்கும், எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்து A cross C கண்டுபிடிக்கணும். A cross C is equal to A set 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 வராது, less than 8 தானே, 8 வராது, 7 எடுத்துக்கணும். 7 and cross C set. C setல ஒரு எலிமெண்ட் தான் இருக்கும், 2 மட்டும் தான். இதை கிராஸ் பண்ணுங்க. 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த பெருசு இருக்கு பற்றியா, இதுலேருந்து எடுத்துக்கலாம், பட் இங்கே இருந்தால் விட்டுணும். எதெல்லாம் இங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? பார்ப்போம். இருக்கிறத விட்டுணும், அதான மைனஸு. பாருங்க, 1, 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. சரி, இதை விட்டுணும். சரி, இங்கே அடிக்காதீங்க, இங்கே அடிச்சிடலாம். இதை விட்டுணும். 1, 3 எடுத்துக்கலாம், 1, 5 எடுத்துக்கலாம், 1, 7 எடுத்துக்கலாம், ஏன்னா அதெல்லாம் இல்லை. 2, 2 இருக்குது பாருங்க, இருக்குது. அடுத்து 3, 2 இந்த இங்கே இருக்குது. அடுத்து 4, 2 விட்டுறணும். அடுத்து 5, 2 விட்டுறணும். அடுத்து 6, 2 விட்டுறணும். இது இங்கே இருக்குது. 7, 2 விட்டுறணும். ரிமைனிங் இருக்கிறது அத்தனையும் எடுத்துக்கணும். பாருங்க, A cross B டிஃபரன்ஸ் A cross C. A cross C எல்லாம் விட்டுறோம். விட்டுட்டு எழுதும்போது அந்த கிராஸ் பண்ணதை மட்டும் விட்டுருங்க. 1, 3, 1, 5, 1, 7. 2, 3, 2, 5, 2, 7. Next 3, 3, 3, 5, 3, 7. Next 4, 3, 4, 5, 4, 7. Next 5, 3, 5, 5, 5, 7. 6, 3, 6, 5, 6, 7. 7, 3, 7, 5, 7, 7. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, முன்னாடி யாருக்கும் கண்டுபிடிச்சி வச்சோம். இது இங்கே இருக்குது. இதில் இருக்கிற 28 எலமெண்ட்டு தான் இங்கேயும் இருக்கும். அப்போ என்ன எழுதணும் நீங்கள்? ஈக்குவேஷன் நம்பர் 1, 2. This implies A cross B difference யோட ஆன்சரும் A cross B difference A cross C ஈக்குவலாக இருக்குது, is verified அப்படின்னு எழுதணும். ஓகே, இதோட 7 questions. அதாவது ஃபஸ்ட் எக்ஸசைஸ், ஃபஸ்ட் சாப்டரில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டடு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் சம்ஸ் டோட்டலாக ஒரு 3 எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது. அதில் 1.1 வந்து ஒவ்வொரு சப்டிவிஷனும் ஒரு 2 மார்க் கொஷின். எக்ஸாம்பிள் 1.2 வந்து 2 மார்க் கொஷின். எக்ஸாம்பிள் 1.3 வந்து 2 5 மார்க் கொஷின் இருக்குது. ஓகேவா? இது பாருங்கள். அப்படி டவுட்டாக இருந்தால் நீங்கள் எங்கிட்ட இண்டிவிஜுவலாக கேட்டுக்கணும். குரூப்பில் எந்த மெசேஜும் போடக்கூடாது. இது வரைக்கும், அதாவது ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வரைக்கும் நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணிடுங்க. நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு இன்கேஸ் எப்போ நீங்கள் ஸ்கூல் வர நேரிட்டாலும், எதுக்காக வந்தாலும் பரவாயில்லை, வரும்போது கையில் மேத்ஸ் நோட்டோடு தான் வரணும். ஓகே, தேங்க்யூ.